சிவன் ஏன் விநாயகர் தலையை வெட்டினார்? ஒரு நாள் பார்வதி தேவி குளிக்கப் போகும்போது தன் உடலில் இருந்த மஞ்சளால் ஒரு அழகான சிறுவனை உருவாக்கினாள். அவனுக்கு உயிர் ஊட்டி யாரையும் உள்ளே அனுமதிக்காதே என்று கட்டளையிட்டாள். அந்த நேரத்தில் சிவபெருமான் அங்கு வந்தார். அவரை அறியாத அந்த சிறுவன் வழியை மறைத்தான். நான் உள்ளே போக வேண்டும் என்று சிவன் கூறினார். ஆனால் அந்த சிறுவன் தாயின் கட்டளையை மீறவில்லை. கோபமடைந்த சிவன், யார் இந்த சிறுவன் என்று கேட்டு தன் திருசூலால் அவன் தலையை வெட்டினார். அந்த சத்தம் கேட்டு வெளியே வந்த பார்வதி தன் மகன் உயிரிழந்ததை கண்டு கடும் கோபமடைந்தாள். உலகமே அழியும் அளவுக்கு அவள் சக்தி உயர்ந்தது. அப்போதுதான் சிவன் உணர்ந்தார், அவன் பார்வதியின் உருவாக்கம் என்று. உடனே சிவன் தன் கணபதிகளை அழைத்து வடக்கு திசையில் முதலில் கிடைக்கும் உயிரினத்தின் தலையை கொண்டு வரச் சொன்னார். அவர்கள் ஒரு யானையின் தலையை கொண்டு வந்தனர். சிவன் அந்த யானை தலையை அந்த சிறுவனின் உடலில் பொருத்தி மீண்டும் உயிர் கொடுத்தார். இனி உலகம் முழுவதும் முதலில் வணங்கப்படுபவன் நீதான் என்று சிவன் அருள் வழங்கினார். அவ்வாறே யானை தலை கொண்ட விநாயகர் உலகின் முதல் கடவுளாக உயர்ந்தார். ஓம் கணபதியே நம.